அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்கள், இது ஒரு அற்புதமான பதிவு. இந்த அற்புதமான பதிவை என்ன சொன்னா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இதில் உங்களுடைய பலவீனமும் இருக்குது, பலமும் இருக்குது. இதில் உங்களுடைய பலம் இருக்குது, பலவீனம் இருக்குது. எப்படி பலம் இருக்குது? இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம சண்டைக்கு போகிறோம். சண்டைக்கு போனால் நம்ம ஜெயிக்கணும்ல. ஜெயிச்சிருவோமா ஜெயிக்கலைன்னா எப்படி ஜெயிச்சிருவோமா ஜெயிக்கலைங்கிறதுக்கு என்ன சொல்கிறான்னா இந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்கணும். மெயின் சப்ஜெக்ட் அதானே. நாம் ஒருத்தர்கிட்ட இப்போ நம்மளே என்ன சொல்கிறோன்னா நம்மளுடைய பலவீனத்தை ஒருத்தர் பயன்படுத்தி அவர் நம்மகிட்ட ஃபைட்டிங்க்கு வரார். அப்போ ஃபைட்டிங்க்கு வரார் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மள்கிட்ட ஏதோ ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ பலவீனமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு பலவீனத்தை கொடுக்கக்கூடியது யார்? பலத்தை கொடுக்கக்கூடியது. வம்பு வழக்குகளுக்கு ஆதிபத்தியமுடைய கிரகம் யார் தெரியுமா? சாட்சாத் புதன் பகவான் தான். இந்த ஆள் என்ன சொன்னான்னா, யோகத்தையும் பண்ணுவான், அவயோகத்தையும் பண்ணுவான். நம்மகிட்ட இருக்கிற இடத்த வச்சு அவன்கிட்ட என்ன சொன்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்மகிட்ட ஃபைட் பண்ணுறாரு. நம்மளும் என்ன சொன்னா திரும்ப ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிறதுக்கு புதன் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நல்லாயிருக்கும். அப்போ புதன் நல்லா இருக்கணும்னா எந்த ஆதிபத்தியத்தில்? இது பிறப்பு தான். இது நம்ம புதன் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிறக்க முடியாது. அப்போ புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ரிஷபத்தில் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், இந்த 5 கட்டத்தில் இருந்தால் இந்த நபரை எவனாலும் ஜெயிக்க முடியாது. ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாத்தில் புதன் இருக்கின்றவர்கள், இந்த 5 கட்டத்தில் புதன் இருந்தால் எவன் கூட சண்டைக்கு போனாலும் ஜெயிச்சிருவான். இவனை நம்ம என்ன சொன்னா கேஸ் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. பொய் கேஸ் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. எந்த கேஸ் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. கொலை கேஸ் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. வெளியில் வந்துடுவான். அப்போ நமக்கு பலவீனம் என்னங்கிறது இப்போ தெரிஞ்சு வச்சா, உங்கள் ஜாதகத்தில் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாத்தில் புதன் இருந்தால் அடுத்தவர்கள்ட்ட நீங்கள் சண்டை வந்துட்டா நிமிர்ந்து நில்லுங்க, அவன் தோற்றுருவான். இல்லையா? இங்கிட்டு இருக்கா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசத்தில் இருந்தால் ஒரு சமாதானம் அப்பா உன் கூட மோதுவதற்கு நான் தயாராக இல்லை, நீ உன் வழியை பார்த்துப்பாப்பா, நான் என் வழியை பார்த்து போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலவீனத்தை காமிக்காமல் விலகிடணும். ஓகேவா? பலவீனத்துக்காக விளையிடணும். ஏன்னா ஜோதிட சூத்திரம் இது, ஜோதிடத்தின் ரகசியம் இது. இது தெரியாமல் என்ன சொன்னா நமக்கு இந்த 5 கட்டத்தில் புதன் இருந்தால் நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க. உங்கள் மேலே எவன் கேஸ் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அவன் தோற்று போயிடுவான். அப்போ நாம் வம்புக்காகவோ வம்புக்கு வருகின்றவனிடமோ ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீதி கிடைத்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்ன இந்த 5 கட்டத்தில் புதன் இருந்தால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். மீறி வேறு இடத்தில் இருந்தால் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அப்போ அந்த சூழ்நிலைக்கு தக்கன நம்மளுடைய ஆக்டிவேஷனை மாற்றிடணும். நம்ம ஆக்டிவேஷன் மாற்றினா தான் நம்ம நம்மளுடைய பலவீனத்தை எதிரியிடம் காட்டிடக்கூடாது. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி ரிஷபம், மிதுனம், கடகம்,
கன்னி துலாத்தில் புதன் இருந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்கள் பக்கம் தான் இன்ஸ்பெக்டர் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, சாதகமாக பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல இல்லைன்னா சமாதானம் வெள்ளப்புறாவை தூது விட்டுற வேண்டிதான். அவங்க கூட மோதுவதற்கு வந்து என்ன சொல்கிறேன், என்னால் தயார் இல்லைப்பா. எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்ன, நீ ஒரு எதிரியாக நான் உன்னை நினைக்கல, நண்பனாக நினைக்கிறேன். நண்பனாக நினைக்கிற ஒன்றை வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து என் கூட சண்டைக்கு வராத, உன் வேலையை பாரு, நீ பார்த்துக்கோ, நான் வந்து என் வேலையை பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது, விடு தம்பி அப்படின்ட்டு போயிருங்க. இது எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா? ரகசியம் தெரியுமா? நான் எப்பயுமே எனக்கு இந்த 5 கட்டத்துக்குள்ளே புதன் இல்லை. அதனால் அடிக்கடி சொல்லுவேன், யார் நம்மளை டீஸ் பண்ணாலும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரே வரியில் தான் சொல்லுவேன், என்னிடம் மோதுவதற்கு வந்து உன்னிடம் நான் மோதுவதற்கு எனக்கு உனக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாத ஒரு நபர் எதுக்குப்பா வந்து என்ன சார் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உதயங்கள். ஏன்னா நம்ம பலவீனத்தை காட்டக்கூடாது. இன்னையிலும் தெரிஞ்சுக்கிடுது. இந்த புதன் எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் கோர்ட்டு கேஸில் ஜெயிச்சிருவீங்க. புதன் இந்த இடத்துல இல்லைன்னா சமாதானமாக போய், சமாதானத்திற்கு வந்து ஒரு மரியாதை உண்டல்லவா, சமாதானத்துக்கு ஒரு மரியாதை உண்டல்லவா. அப்போ சமாதானத்திற்கு வந்து ஒரு மரியாதை என்பது வந்து இன்னும் இருக்கிறது. எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த ஆள் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு, நீ போய் ஏன் வந்து என்ன சொல்ல, இருந்தாலும் சிலுவைக்கு எடுத்துகிட்ருக்க, இல்லை பண்ணாதே போயா அப்படின்னு வந்து உங்களுக்காக 10 பேர் திரளுவோம். இதான் உண்மை. நீங்களும் அவனும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேடிக்கை தான் பார்ப்பான். அப்போ உங்களுடைய பலம் என்பது போட்டி, பந்தயம், கோர்ட்டு கேஸு, இதில் ஜெயிக்கணும்னா புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்கணும்னா ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாத்தில் இருந்தால் நீங்கள் ஒரு சக்சீடட் பெர்சன் தான். என்ன காரணம்னா, ஒருத்தர் நம்ம ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒருத்தர் நீட் எழுத போகிறான், ஐயா நான் டாக்டருக்கு போயிடுவேன் ஐயா, ஜெயிச்சிருவேன் ஐயா, சொல்லுங்க ஐயா அப்படின்னா அவனுக்கு புதன் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாத்தில் இருந்தால் ஓங்கிக்கிட்டு அடிங்க, அவன் ஜெயிச்சிருவான். என்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் மிதுனத்தில் புதன். நான் ஒரே வரி தான் செய்யப்பா, எழுதுப்பா, உனக்கு வந்து நீ சக்ஸஸ் பண்ணிடுவப்பா, ஏன்ப்பா வருத்தப்படுற அப்படின்னு. அவன் அம்மாட்ட சொல்லுவான், என்ன அப்பா வந்து எழுது ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. இல்லை அவர் சொல்லிட்டார்லடா, அவர் சொல்லி எதுவும் தோத்துருக்காடா அப்படின்னு. நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன், இந்த வட்டம் இதில் வந்து என்ன சொன்னான்னா எம்டிக்கு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டிக்கு வந்து செலெக்ஷன் ஆயாச்சு. காலேஜ் மட்டும் என்ன தெரியல, 2 நாளில் தெரியும். அப்போ நான் சொன்னேன், இந்த விவரம் எனக்கு தெரியும், தெரிஞ்சிட்டேப்பா நீ நீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து 500க்கு மேலே 550க்குள்ளே மார்க் எடுப்பப்பா அப்படின்ட்டு. நான் எப்பயுமே பூஜை பண்ணும்போது வந்து நிற்பான் பூஜை, சாமி வந்து உள்ள பூஜை ரூமில் வரும்போது வந்துடும், கடைசி மணி அடிக்கும்போது வந்துடும். அப்பா ஏதாவது சொல்லுவார் அப்படின்ட்டு. அப்படி திருநூறு பூசிட்டு சொன்னேன், நீ நினைக்கிறது இந்த மாதிரி நடக்கும், இவ்வளோ மார்க் எடுப்பாங்க, அதே மாதிரி எடுப்பான். அதற்கு காரணம் அவன் ஜாதகத்தில் இருக்கிற புதன். இதைத்தான் நம்ம எடுக்கணும், அவன் ஜாதகத்தில் இருக்கிற புதன். அப்போ ஒரு ஐஏஎஸ் படிக்க போகிறீங்க, ஒரு ஐபிஎஸ் படிக்க போகிறீங்க, ஒரு டாக்டருக்கு போகிறீங்க, நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னா யூ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அடிங்க. அவன் அந்த ஆதிபத்தியத்தில் போய் ஜெயிச்சிருவான். ஜோதிடருக்கு வந்து என்ன சொன்னான்னா சூட்சுமங்களும் ரகசியங்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஜோதிடருக்கு வந்து என்ன சொன்ன, சூட்சுமங்களும் ரகசியமும் தெரியாமல் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு கொலையடிச்சு விட்டீங்கன்னு வைங்க, கொலையடிச்சு விட்டீங்க. ஏன்னா காலபுருஷனுடைய உபஜயஸ்தானாதிபதி யார்? காலபுருஷனுடைய உபஜயஸ்தானாதிபதி யார்? 6ஆம் இடத்திற்கு உண்டான புதன். 6ஆம் இடத்திற்கு உண்டான புதன். அப்போ அந்த 6ஆம் இடத்திற்கு உண்டான புதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வெற்றியை கொடுப்பவர். அவர் இந்தந்த இடங்களில் இருந்தால் எந்த வெற்றி வேணாலும் கொடுக்கலாம், கோட்டச்சவரை தாண்டியும் வரலாம்.
ஏன்னா உங்களுக்கு அவர் அந்த பலத்தை கொடுப்பார். அதை விட்டுட்டு என்ன சொல்கிறேன், இதுக்கு அங்கிட்டு நீங்கள் இந்த கட்டத்துக்கு அங்கிட்டு என்ன சொல்கிறேன், இந்த 6 கட்டத்துக்குள்ளே இருந்ததுன்னு வைங்க, விருச்சிகத்திலேருந்து மேசத்து வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம நல்ல மனுஷனாக நடந்துக்கிட வேண்டியதான். நம்ம ஜென்டில்மேனாக பேர் எடுத்துடணும். வேறு வழி நீங்கள் என்ன சொன்னேன்னா, நீங்கள் திருட்டில் ஜெயிக்க முடியாது, கோர்ட்டில் ஜெயிக்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். என்னது அவன் என்ன சொன்ன, நமக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பலவீனத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா, நான் பொறுமையானவன், எனக்கு என்ன சொன்னா சண்டை போடுறதுக்கு பிடிக்காது அப்படின்றணும். சண்டை போட்டு ஜெயிக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். கோர்ட்டு கேஸுன்னா வம்பு வளர்க்கணும், இதானே. அதனால் இதுதான் ஜோதிடத்தின் ரகசியம். அப்போ கோர்ட்டு கேஸ் யாருக்கு ஜெயிக்கும் என்று சொன்னால் இந்த இடத்துல புதன் இருக்கணும். அவன் மேலே எத்தனை கேஸு நீங்கள் போட்டீங்கன்னாலும் அவனை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் உங்கள் மேலே கேஸ் போட்டான்னா அவன் ஜெயிச்சிருவான். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா இந்த 5 கட்டத்தில் என்ன சொல்கிறான்னா புதன் இருக்குன்னா அவன் இன்னொருத்தர் மேலே என்ன சொல்ல சும்மானாலும் கேஸ் போட்டான்னா அவன் ஜெயிச்சிருவான், நீங்கள் தோற்றுருவீங்க. நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், சார் என் கட்டத்தில் அந்த மாதிரி புதன் இருந்தால் அவன் ஜெயிச்சிருவான்னா 2 பேரும் என்ன செய்வீங்க, 2 பேரும் இந்த லெவலில் நிற்கிறவங்க சண்டை விட மாட்டீங்கல்ல. நீ ஒரு கொலை பண்ணேன்னா நான் 2 கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவன்ட்ட வரமாட்டான். பலவீனமானவன்கிட்ட தான் போய் என்ன சொன்னான்னா எல்லாதும் மோதும். அப்போ எனக்கு திறமை இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கும் திறமை இருக்கிறதுன்னா ஒன்றுமே சொல்லிட்டேன், வணக்கம் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போயிடுவான். திறமை இல்லைன்னா தான், சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்பா, சிலுவை எழுப்பான். அப்போ சிலுவைக்கு உண்டான கிரகம் யார்? புதன். வாய்தா, வம்பு, வழக்கு, எக்ஸட்ரா 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 அத்தனைக்கு காரகத்துவம் நம்மளுடைய ஐயா தான், புதன் தான். அவரை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அவரை மாதிரி என்ன சொல்கிறான்னா நிறம் மாற்றும் வித்தகன் யார்? நிறம் மாற்றும் வித்தகன் யார்? சாட்சாத் புதன் தான். திடீர்னு நிறத்தை மாற்றிடுவார். அவர் எந்த இடத்துல சேர்றாரு அந்த இடத்துக்கு சாதாரணமாக போயிடுவார். அவர் நடுநிலையானவர் அல்ல, அவருடைய பிறப்பு அப்படி. இதெல்லாம் ஜோதிடத்தில் என்ன சொல்கிறான்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான ரகசியம். கண்ணுக்கு தெரிஞ்சது குறித்து வச்சுருந்தோம், இன்றைக்கி பேசிட்டோம். பயன்படுத்தி பாருங்கள். குழந்தைகள் டாக்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டா போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றுமா, இந்த 5 கட்டத்தில் இருக்கான்னு பாருங்கள், வாங்கிடுங்க, ஜெயிச்சிடும். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை டாக்டருக்கு போகணும்னு சொல்லிச்சு. அப்போ அதுக்கு புதன் என்ன சொன்னான்னா அந்த கட்டத்தில் இல்லை. அப்போ என்ன சொன்னான்னா என்ன 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 பண்ணுறது? அப்போ புதன் அந்த இடத்துல இல்லை. அப்போ புதன் அந்த அந்த மாதிரி இடங்களில் இருக்கின்ற நபருக்கு என்ன சொல்கிறான்னா நபரை நம்ம கான்டாக்ட் பண்ணணும். நம்ம ஜாதகத்தில் அந்த மாதிரி புதன் இல்லை. அப்போ கற்ற வித்தையை அப்போ பயன்படுத்தும் போது தான் எந்த குழந்தைக்கு புதன் என்ன சொன்னான்னா நான் சொன்ன கட்டத்துக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்குது, அதே என்ன சொன்னான்னா அந்த டாக்டர் சீட்டுக்கு ரெடி பண்ணி வாங்கி கொடுத்த நபருக்கு மிதனத்தில் புதன். அப்படியே அல்வா துண்டு கணக்காக என்ன சொன்னான்னா நான் கற்ற வித்தையை வைத்து ஒரு காரியத்தை சாதித்தேன். அது கற்ற வித்தை கலைவாணிகிட்ட கேட்டது நான் ஒரே ஒரு தான். எனக்காக நான் எதுவுமே கேட்கல. நான் இவ்வளவு கற்ற வித்தைக்கு எனக்கு என்ன பரிசு தரப்போகிறாய், அது எனக்கு இல்லை என் பிள்ளைக்கு அப்படின்னு கரெக்டாக அந்த மூளை வேலை செஞ்சு கரெக்டாக அந்த ஃபிட் பண்ணால் கரெக்டாக சக்ஸஸ். அதே மாதிரி அடுத்து வருகின்ற ஒரு டாக்டரை உருவாக்குவதற்கு நான் என்ன சொன்னேன், அவருடைய ஜாதகத்தில் புதன் இருக்குது. எப்போ நீ சக்ஸஸ் பண்ணிடுவேன், பிரச்சனை கிடையாது, நான் ஒன்றும் படிக்க வச்சிடறேன், முடிஞ்சது, ரெண்டும் ஃபினிஷிங். இது பூரா ஜோதிடத்திற்கு கிடைத்த ஒரு மரியாதை. ஜோதிடத்தை நம்ம ஆழ்ந்து நேசித்ததனால் நமக்கு கிடைத்த ஒரு பெயர். அதனால் எல்லாரும் நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். கோர்ட்டு கேஸு சார்ந்த விஷயத்திற்கு புதனே காரகத்துவம் உடையவன். அவன் இருக்கின்ற இடம் இந்த பக்கத்தில் இருந்தான்னா எந்த பக்கத்தில் இருந்தான்னா ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாத்தில் இருந்தால் உங்கள் மேலே எவன் கேஸ் போட்டாலும் அவன் தோற்று போவான். உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் என்ன சொன்னா யார் மேலே கேஸ் போட்டாலும் ஜெயிச்சிருவீங்க. அதே சமயத்தில்
விருச்சிகத்திலிருந்து மேசத்து வரைக்கும் வந்து என்ன சொன்னால் புதன் இருந்தான்னா வேண்டவே வேண்டாம். நம்ம வந்து சமாதான பிரியராக இருந்துவிட்டு போவோம் என்று பெருந்தன்மையோடு வாழ்க்கையை நடத்துங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.